அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தமிழக அரசின் செய்தி தொடர்பாளரான ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்திருக்கிறார். சென்னை சாந்தோமில் உள்ள பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முகாமை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் எனவும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவும், நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் அனைத்து பயனாளிகளுக்கும் கண், காது, மூக்கு, பல் மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் எனவும், சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் எனவும் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று 19 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பகல் 1:15 முதல் மாலை 5:15 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மாற்றம் செய்தும் உள்ளனர். பயணிகளுக்காக இன்று சென்ட்ரலிருந்து பொன்னேரி இடையே 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலையானது ₹34.50 குறைந்து ₹1789 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி ₹868.50 விற்பனையாகிறது. கடந்த டிசம்பரில் ₹1980 விற்பனை செய்து வந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டரானது தற்போது ₹201 வரை குறைந்து ₹1789 விற்பனை செய்யப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் மனமொத்த மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு இதில் ஓய்வு பெறுவதற்கு 2 ஆண்டுகள் இருக்க வேண்டும் எனவும், மனமொத்த மாறுதல் பெற்றால் 2 ஆண்டுகளுக்கு மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது என்றும் விதிகளை பள்ளிக் கல்வித்துறை நினைவூட்டியும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் வழக்கத்திற்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கொல்கத்தா உட்பட சில மாவட்டங்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், மேலும் வங்கக்கடலில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும், வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கிராமங்களில் தொழில் தொடங்க சிறு வணிகர்களுக்கு உரிமம் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க உரிமம் பெற வேண்டும் என அண்மையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. தற்போது அதை திரும்ப பெற்றுள்ளது. இதையடுத்து வணிகர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் உரிமம் தேவையில்லை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வரும் 13ஆம் தேதி வரை கால அவகாசத்தை TNPSC அறிவித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமை விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கையானது 4 லட்சத்தை கடந்துள்ளது என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் எனவும், 1000 முத்தங்களுடன் மாணவ செல்வங்களை வரவேற்கிறோம் எனவும் அமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு மற்றும் +1 துணைத் தேர்வுக்கான முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மாணவ மாணவியர் தங்கள் மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க இணையதளத்திலிருந்தே விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வர்கள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு பாடத்துக்கும் விடைத்தாள் நகல் பெற ₹275 பணமாக செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு: 2025-26 கல்வி ஆண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில்
முதுநிலை பாடப்பிரிவுகளின் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீடிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான செல்லியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாணாக்கர்களின் முதல்நிலை படிப்பின் நலன் கருதி இணைய விண்ணப்ப பதிவினை 1/8/2025 முதல் தொடர்ந்து விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டும் உள்ளது. மேலும் 31/7/2025 வரை விண்ணப்பித்த மாணாக்கர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கர்களுக்கான கலந்தாய்வானது 11/8/2025 அன்று நடைபெறும் எனவும் பின்னர் பொது கலந்தாய்வானது 13/8/2025 அன்று முதல் தொடங்கி மாணாக்கர்களுக்கான சேர்க்கை நடைபெறும் எனவும் முதுநிலை மாணாக்கர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் 20/8/2025 அன்று முதல் தொடங்கும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து குறுவட்ட அளவில் ஆகஸ்ட் 25 முதல் 29 வரையும், வட்டார அளவில் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரையும், மாவட்ட அளவில் ஆகஸ்ட் 27 முதல் 31 வரையும், மாநில அளவில் நவம்பர் 24 முதல் 28 வரையும் போட்டிகள் நடைபெறும். மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலையரசி விருதுகள் வழங்கப்படும். மேலும் தரவரிசையில் முதன்மை இடம் பெறும் 25 மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளது. 13வது அறிவிப்பு. மாநில தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளானது ஆகஸ்ட் 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க ஜூலை 30ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் அளிக்கப்பட்டும் உள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 6/8/2025 புதன்கிழமை அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வருகிற 23/8/2025 சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியரான பிருந்தாதேவி தெரிவித்திருக்கிறார். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.